ஹாய் கைஸ், நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். நல்லா இருக்கீங்களா? சண்டே இன்னைக்கு தீபாவளி வேறு இன்னும் 2 வாரத்தில் வருது. எல்லாருமே நல்லா பட்டாசு வாங்கியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நல்லா பட்டாசு வாங்கியிருப்பீங்க எனக்கு தெரியும், நீங்களாம் வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கண்டென்ட் போடுறதுனே தெரியல கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் தோணுச்சுன்னா சொல்லுங்கள் கைஸ். நம்ம யூடியூப் சேனல் பேர் மாற்றலான்னு இருக்கோம். நான் எப்படி மாறிச்சுன்னே தெரியல. ரொம்ப நாள் நான் வீடியோவும் போடல. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, வீடியோ பிறகு மனசே தோண மாட்டேங்குது. லைக்கே வராட்டி எப்படிங்க வீடியோ போகிற மனசு தோணும்? ஆனால் லைக்கே வர மாட்டேங்குது. லைக் வராமல் லைக்குங்கிறீங்க. எப்படிங்க வரும் லைக்கு? மனசுக்கு சரி, இன்னைக்கு வீடியோ பண்ணலாம் தான் எடுத்தோம். என்ன வீடியோ கேட்டிங்கன்னா, கம்பு சுற்ற போகிறேன். அந்த வீடியோ தான் கம்பு சுற்றுறேன். அம்மா என்னாச்சு? இன்னும் ஆகலையா? கம்பு எடுக்க வந்தேன். அம்மா கம்பு மட்டும் மேலே சுற்றுறேன். இப்போ வேண்டாமா கைஸ், நம்ம கம்பு எடுத்து வந்துருந்துச்சு. கேமரா ஸ்டாண்ட் எடுத்தேன். இன்னைக்கு நம்ம கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே கிடையாது. ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவோம் கேமராமேன்ஸ். ஒரு நிமிஷம் கைஸ், வீடியோ மட்டும் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். ஒரே நிமிஷம் கைஸ், வீடியோ மட்டும் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். கம்பு போய் எடுத்துட்டு தரேன். இங்கே நான் கம்பு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்படி வச்சுக்கிட்டு இந்த கீழ் பகுதி இருக்குல்ல, எதையே நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு அண்ணா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 2 கட் பண்ணி எடுத்துட்டாரு. அந்த வீடியோவை ஒன்றா எடுக்கணும். இது ஒரு விளையாட்டு. கம்பு சுற்றுறீங்களா? செகண்டு அது பார்த்தீங்கன்னா, கம்பு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால டிஸ்டன்ஸ் போய்க்கிறேன். கேட்குதா? இருக்கிறேன். அதே போட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் கம்பு சுற்றுறேன். இது நான் போனோன்னு ட்ரெய்லர் எடுத்தது தான் கைஸ், அந்த கம்பு சுற்றுறது. இப்போ தான் உங்களுக்கு மெயின் பிக்சருன்னு உங்களுக்கு கம்பு சுற்றி காட்ட போகிறேன். அங்கே 4 பக்கம் வந்தால் எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவ்வளோதான், 4 பக்கம் வரவங்களாம் முடிச்சு விட்டுறலாம் கைஸ். அப்புறம் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணுன்றேன். இந்த கம்பு சுற்றுல பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப கரெக்டான பொசிஷனில் வைக்கணும். இல்லைன்னா தலை உடையும், கை உடையும், கால் உடையும். உங்களுக்கு இந்த கம்பு சுற்றுறதுல தான் கத்தரு நீ பாடி
இந்த கம்பு சுத்தம்ல நீங்கள் ரொம்ப எல்லாம் இது பண்ணுறது. இது பேர் பார்த்தீங்கன்னா நிலையம் வந்து துப்பாக்கி நிலையம்னு சொல்லுவாங்க கைஸ். அப்புறம் இந்த மாதிரி இப்போ சாமி கும்பிட்றடி, சாமி கும்பிட்டு எப்படின்னு உங்களை காமிக்கிறேன். கைஸ் இங்கே வாங்க. கம்பு சுற்றுறான்ல என்னோட காலேஜ் ஸ்ட்ரென்த்தே இருக்காதுன்னு நீங்கள் சொல்வீங்க. இப்போ பாருங்க எப்படி அந்த இரும்பு குத்திருக்கு, எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லைங்கிறீங்க. இங்கே பாருங்க குத்தி இருந்த இரும்பு இந்த பகுதி கால் இருந்துச்சு. எனக்கு வலியெல்லாம் தெரியாது, வலியெல்லாம் நம்மளுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நம்மளுக்கு அந்த கம்பு சுற்றுறது தான் ஃபஸ்ட்டு வராமல் வந்துச்சு. கம்பு சுற்றுனா இது கூட வந்துடுங்க. இப்போவே வீடு இருக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, எல்லோரும் போகலான்னு நினச்சிருப்பீங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பண்ணும்போது பின்னாடி கொண்டு போய் வரணும். ஃபோன் ஆடுதுங்களா, நான் அங்கே அடிக்கிறது இங்கே உங்களுக்கு வருது, ஃபோன் ஆடுது சரிங்களா. இப்போ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் காய்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா சப்போர்ட்டே வர மாட்டேங்குது கைஸ். உங்களால் தான் சப்போர்ட் பண்ண முடியும், வேறு யாராலையும் சப்போர்ட் பண்ண முடியாது கைஸ். ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் பாய் காய்ஸ்.